ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து வீடியோ ஃபுல்லா இன்னைக்கு ஒரு மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ அப்கமிங் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அது இல்லாம இப்போ மார்க்கெட்ல என்னென்ன விஷயம் நெக்ஸ்ட் நடக்க போகுது, அதான் நீங்க ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் நியூஸ் தான். இங்க எந்த ஒரு இன்வெஸ்டிங் டிப்ஸும் தர மாட்டோம், எல்லாமே எஜுகேஷன் ஓரியன்டட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் செயினோட டெக்னிக்கல், அப்புறம் வந்து என்எஃப்டி அதோட யூட்டிலிட்டி, எப்படி என்எஃப்டி பை பண்ணணும் அதை பத்தி. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் முக்கியமான ஒன்னான காயினோட டெக்னாலஜி. ஸோ அந்த காயினோட பேக்ரவுண்ட் டெக்னாலஜி என்ன, அதோட ஃபியூச்சர் யூஸ் கேஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்றோம். வீக்லி ஒரு காயின் அனலைஸ் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 காயின் அனலைஸ் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபேம், ஹார்மோனி, ஜிலிகா, ஆட்டம், காஸ்மோஸ் சொல்லுவாங்க, அது அல்கோராண்ட், காஸ்பர், ஸோ குவாண்ட். ஸோ இந்த மாதிரி காயின் நம்ம வீக்லி ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு எந்த காயினை பத்தி அனலைஸ் பண்ணணுமோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை கண்டிப்பா நான் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே வாஸ், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன ரிப்போர்ட் வந்ததுன்னா, சிபிஐ பொறுத்த வரைக்கும், அதாவது சிபிஐனா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் சிபிஐனா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது யூஎஸ்ல இருக்கிற மக்களோட விலைவாசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சிபிஐ இண்டெக்ஸ் மூலமா கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து சிபிஐன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுல மக்கள் எப்படி விலைவாசி எப்படி இருக்கு, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அங்க ரெசெஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிபிஐ ரெசெஷன் அதை பத்தி உங்களுக்கு தெரியலனா அதுக்கு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னோட சேனல்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அந்த கிரிப்டோ நியூஸ் போய் பாருங்க. அது இருக்கு ரெசெஷன் அப்படின்னா என்ன, சிபிஐனா என்ன, அது எப்படி எடுக்கிறாங்க, ஸோ அது எல்லாத்தையும் பத்தி போட்டிருக்கேன். இப்போதைக்கு தெரிஞ்சுங்க, நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுங்க. கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது அந்த நாட்டோட விலைவாசி எப்படி இருக்கு, அதிகமா இருக்கா குறைவா இருக்கா, அதை வச்சுதான் ஃபெட் மீட்டிங் நடத்துவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு ரிசல்ட். சிபிஐ ரிசல்ட் வச்சுதான் ஃபெட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிபிஐ ரிசல்ட் வந்துருச்சு. ஆக்சுவலா போன மாசம் வரைக்கும் சிபிஐ ரிசல்ட் எவ்வளவு இருந்தா 8.3 இருந்தது. எல்லாரும் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, 8.1 வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா பட் வந்திருக்கிறது 8.2. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண 8.1 வந்தா மார்க்கெட் ரொம்ப வால்டைலா இருக்காது. ஸோ நார்மல் சைட் வைஸ்ல போகணும். பட் ஆக்சுவலா வந்திருக்கிறது 8.2னால மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, ஸோ எப்படி சொல்ல, கிட்டத்தட்ட 19ல ட்ரேட் ஆயிட்டு பிட்காயின் கிட்டத்தட்ட 18 டச் பண்ணிட்டு திருப்பி அகைன் மேல ஸ்டார்ட் பண்ணிருக்கு, பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுதான் கைஸ் இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டிங். பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா அதோட எப்படி சொல்றது, அது பாட்டம் என்ன சொல்லுவாங்க 18, அதாவது 18,000 தான் அதோட பாட்டம் இப்போதைக்கு. ஸோ ஆனா இது வந்து எவ்வளவு இருக்கு 19, கிட்ட 18,100 டச் பண்ணிட்டு திருப்பி அகைன் வந்து 19 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் பிட்காயின் பொறுத்த. ஏன்னா 8.3 வந்திருந்தா கண்டிப்பா பிட்காயினோட பாட்டம் 17,000 ரீச் பண்ணிருக்கும். பட் 8.2னால 18,000 கிட்ட டச் பண்ணிட்டு திருப்பி அகைன் வந்து பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் மற்ற ஆல்ட் காயினும் அதே மாதிரி தான் ஆக்ட் பண்ணிருக்கு. எல்லாமே கீழே டம்ப் ஆகி ஒரு சடனா ஒரு வாலடைல் மட்டும் பண்ணிருக்கு. ஸோ எல்லாமே அப்படிதான் பண்ணிருக்கு. ஸோ சின்ன டம்ப் மட்டும் பண்ணி திருப்பி பம்ப் ஆக ஆரம்பிச்சு. அப்கமிங் ஈவெண்ட் என்னன்னா, இப்போ சிபிஐ ரிசல்ட்டை வச்சுட்டு ஃபெட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபெட் மீட்டிங் எப்போ நடக்க போகுதுன்னா November 2 and 3. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் ஃபெட் மீட்ல எவ்வளவு இது பண்ணா 70 பிபிஎஸ், அதாவது 70 பிபிஎஸ் வந்து ஹைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 0.75 இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த தடவை 8.2 வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா அதே 7.75 பிபிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து சைடு வேடு தான் மூவ் ஆகும். சின்ன டம்ப் மட்டும் பார்க்கும். இன்கேஸ் 1%, அதுக்கு மேலேயோ இது பண்ணிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க, கண்டிப்பா மார்க்கெட் செம்ம டம்ப்ல முடியும். அதனால கைஸ் நீங்க ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அதுவும் November 2 and 3 கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. அதான் என்ன சொல்றதுன்னா, அது மட்டும் இல்லாம இப்போ ஏர்னிங் பிக் டெக் கம்பெனில அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து சப்மிட் பண்றாங்க. எப்பனா 17, 18. ஸோ October 17, 18 வந்து அவங்க கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து அவங்க சப்மிட் பண்றாங்க. ஸோ இதனால வந்து மார்க்கெட் சின்ன வாலடைல் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க எக்ஸ்பர்ட். பட் எந்த அளவு உண்மைன்னு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். October 17 and 18 அவ்வளவுதான் கைஸ். ஸோ இப்போ சிபிஐ ரிசல்ட் வந்துச்சு. அது ஃபெட் மீட்டிங் November 2 and 3 இருக்கு. அப்புறம் வந்து நான் சொன்ன பிக் டெக் ரிப்போர்ட் வந்து October 17, 18 இருக்கு. இது மட்டும் இல்லாத கைஸ், அது மட்டும் இல்லாம பிஎன்பி வந்து பர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பிஎன்பி வந்து 21st வந்து அவங்களோட பர்னிங் திருப்பி ஸ்டார்ட் பண்றாங்க. ஆல்ரெடி பிட்காயின் பிஎன்பி பொறுத்த வரைக்கும் 267 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேலும் பர்ன் பண்ண அவங்களோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இவங்க பர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் கைஸ், வேற எதுவும் இல்ல. சோ இவங்க ஆல்ரெடி இந்த அவங்களோட பிளாக்ல போட்டிருக்காங்க இவ்வளவு பர்ன் பண்ணிருக்கோம். இது வந்து எவ்ரி குவார்டர்லி 4 டைம்ஸ் வந்து அவங்க பர்ன் பண்ணுவாங்க. சோ இந்த டைம் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 21st வந்து பர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதான் கைஸ். சோ இதை பர்ன் பண்றாங்க. ஏன் இவங்க பர்ன் பண்றாங்க, அவங்களோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றது பர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டைம்ல வந்து பிஎன்பில ஆக்ட் நடந்தது. அப்ப கூட பிஎன்பி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டம்பும் நடக்கல. ஏன்னா அது அவங்களால அதை வந்து சமாளிக்க முடியும். அதனாலதான் அவங்க பிஎன்பி வந்து அந்த காயினை வந்து நிறைய பேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ட்ரேடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிஎன்பி லாங் டர்ம் கண்டிப்பா ஹோல்ட் பண்ணலாம்.
நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா கண்டிப்பா லாங் டர்ம்க்கு பிஎன்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் இன்வெஸ்டிங் பத்தி சொல்ல மாட்டேன், பட் ஏன்னா பிஎன்பி ஒரு நல்ல காயின் சொல்லிட்டு அவங்களோட ஆக்ட் நடந்த போது எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பிஎன்பி வந்து ஒரு டாப் என்னோட பிக்ல கண்டிப்பா பிஎன்பி இருக்கும். ஸோ உங்களோட பிக் நீங்க அனலைஸ் பண்ண முன்னாடி கண்டிப்பா நீங்க செக் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அது மட்டும் இல்ல வேற என்ன பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிட்காயினை பொறுத்த வரைக்கும் சைட் வேஸ் தான் மூவ் பண்ண போகுது. ஏன்னா வந்து பார்த்தா சின்ன வாலடைல் மட்டும் பார்த்தா திருப்பி 19 ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நீங்க அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க guys. தேங்க்யூ guys. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். பை பாய்.